ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல வால்யூம் அனலிஸ் ஃபார் பிகினர்ஸ். வால்யூம் அனலிஸ்லாம் என்ன? வால்யூம் அனலிஸ் வச்சு ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்க உள்ள வராங்க, எப்போ வெளியில போறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் பல்கா ஷேர் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க மூலியமா தான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை ஏற்றவோ இறக்கவோ முடியும். இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதலாவதா வாட் இஸ் வால்யூம் வில் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 1000 கோடி ஷேர்ஸை உதாரணத்துக்கு ஏ என்ற நபர்லேருந்து பி என்ற நபருக்கு கை மாத்துறது தான் வால்யூம்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் பை ஆர்டராகவும் இருக்கலாம், செல் ஆர்டராகவும் இருக்கலாம். இதை தான் நம்ம பல்க் டீல் சொல்லுவோம். நான் எக்ஸாம்பிளாக டாடா பவர் ஷேர் 29 ஏப்ரல் அன்னைக்கு வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்களா 2 கோடிக்கு வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிருக்கு. அதை நான் இந்த ஸ்லைட் ஷோவில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது டாடா பவர் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 354% நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுதான் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸஸ். இதுதான் வால்யூம் அனலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்ததா உதாரணத்துக்கு வால்யூம் டேபிள். அதாவது ஏ என்ற நபர் ஒரு ஷேர் 100 ஷேர் வாங்குறாங்க. அப்போ எக்ஸ் என்ற நபர் 100 ஷேர் விற்க ரெடியாக இருந்தால் தான் நம்ம அந்த 100 ஷேரை வாங்க முடியும். இந்த இடத்துல நமக்கு வால்யூம் 100 தான், 200 வராது. ஏன்னா பையும் செல்லும் சேர்த்து 200 வராது. இதை தான் வால்யூம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 150 ஷேர் எக்ஸ் என்ற நபர் வாங்குறாங்க. ஒய் என்ற நபர் 150 ஷேர் விற்றாதான் நம்ம அந்த 150 ஷேரை வாங்க முடியும். அப்போதான் அந்த இடத்துல நமக்கு ட்ரேட் ஆகும். இந்த இடத்துல வால்யூம் 150. இதை தான் வால்யூம் டேபிள்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டேபிள். இந்த டேபிள் தெரிஞ்சாதான் நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ அது என்ன ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட். அந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு அர்த்தம். இந்த இண்டிகேஷன் காட்டிச்சுன்னா நம்ம இந்த ஷேரை பிக் பண்ணலாம். அடுத்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும். அடுத்ததா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துலையும் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும். இந்த 4 ரூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம், இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இன்னைக்கு மே 2ஆம் தேதி அன்னைக்கு ஹெச்பிசிஎல் ஸ்டாக் இன்ட்ராடேக்கு எடுத்தோம். அப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம எப்படி இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னா மார்க்கெட் டெப்த்தை பார்க்கணும். மார்க்கெட் டெப்த்தில் பை குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அதாவது செல் குவான்டிட்டியை விட இங்கே செல் குவான்டிட்டி 1,44,000 இருக்குது. பை குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1,66,000. செல் குவான்டிட்டியை விட பை குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ பையர்ஸ் உள்ளே வராங்க. அப்போ நம்ம இந்த ஷேரை பிக் பண்ணலாம், நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் இன்ட்ராடேல நம்ம ஒரு ஷேரை பிக் பண்ணணும். இந்த மாதிரி பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு ஷேரை பிக் பண்ணலாம். அடுத்ததா வால்யூம் அனலிஸ் வச்சு ஒரு ஷேரை நம்ம எப்போ வாங்கணும்னு பார்க்கலாம். வென் டு பை a ஸ்டாக் டு கெட் மோர் ப்ராஃபிட். ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்கினா நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும்னு இப்போ எப்படி பார்க்கறது, எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க. நீங்கள் எல்ஐசி வெப்சைட்டில் போயிட்டு டாடா பவர் ஸ்டாக்கை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. அதில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போனீங்கன்னா 1 ஏப்ரல் 1 மந்த்துக்கு டேட்டா எடுத்துப்போம். 1 ஏப்ரல்லேருந்து 13th ஏப்ரல் 1 மந்த்துக்கு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா 1 மந்த் டேட்டா இங்கே வந்துடும். 1 ஏப்ரல்லையே இந்த ஸ்டாக் அந்த மந்தோட லோ டச் பண்ணியிருக்கு. அதாவது 397 ட்ரேட் ஆகிருக்கு. இந்த லோலையும் நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். இல்லைனா எப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் உள்ளே வராங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இப்போ காட்டுறேன். இந்த 1 ஏப்ரலில் 307 சப்போர்ட் நமக்கு இருக்குது. இந்த சப்போர்ட்லேயும் வாங்கலாம். இந்த சப்போர்ட்டில் வாங்கினீங்கன்னா
அந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இல்ல இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து எப்போ வராங்கன்னு பார்க்கணும்னா, எப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல் அன்னைக்கு தான் வந்து அதிகமாயிருக்கு. அதாவது 2,75,961 வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து இந்த மாசத்துல அதிகமாயிருக்கு. என்னைக்குன்னா 9 ஏப்ரல். இந்த இடத்துல தான் வேல்யூவும் அதிகமாயிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி சார்ட்ல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சார்ட்டிக்ல பார்க்கலாம். சார்ட்டிக்ல 1 மந்த்ல டெய்லி ரேஞ்சில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல எடுத்து அப்பதான் பிகினர்ஸுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இப்ப எப்ப பார்த்தோம் 9 ஏப்ரல்ல இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. அப்பதான் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் அதிகமா ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாம். பாத்தீங்களா 9 ஏப்ரல் அன்னைக்கு வந்து வால்யூம் வந்து அதிகமாயிருக்கு. அதாவது 416ல இருந்து இது வரைக்கும் வந்து 460 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து போயிருக்கு. 416ல இருந்து 457 வரைக்கும் நமக்கு வந்து ஹை போயிருக்கு. இதே மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வரும்போது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணோம்னா நமக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு. இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். அடுத்த ஸ்டாக் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து இந்துஸ்தான் காப்பர். இதுக்கும் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போயிட்டு இதுக்கும் வந்து 1 ஏப்ரல்லே இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 280ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த சப்போர்ட்லயும் வாங்கலாம். சப்போஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட்டும் பண்ணலாம். இல்ல இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து வாங்கும்போது தான் நான் வாங்குவேன். அப்பதான் எனக்கு ரேலி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து எப்போ வராங்கன்னு நம்ம இப்போ வந்து செக் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல். 9 ஏப்ரல் அன்னைக்கு தான் 3,15,725 ட்ரேடு வந்து அதிகமாயிருக்கு. அப்பதான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. 9 ஏப்ரல் அன்னைக்கு தான் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் ஹிந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக்ல வந்து உள்ள வந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும். 331 இல்ல 351 அதுல இருந்து வந்து நமக்கு எவ்வளவு இந்த ஸ்டாக் வந்து ரேலி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். 331ல இருந்து நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து 401 வரைக்கும் ஹை போயிருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த 331 லோவை வந்து இந்த ஸ்டாக் வந்து டச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 401 வரைக்கும் ஹை போயிருக்கு. இதை நான் வந்து நம்ம சார்ட்ல பார்க்க கடந்த 1 மந்த்ல பார்த்து 9 ஏப்ரல் அன்னைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து உள்ள வந்து அதாவது 331ல இருந்து இந்த ஸ்டாக் வந்து 407 வரைக்கும் வந்து ஹை போயிருக்கு. அதனால நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா எப்ப இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து உள்ள வராங்கன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு. அடுத்ததா வென் டு செல் எ ஸ்டாக் டு கெட் மோர் ப்ராஃபிட். எப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும், எப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கை விட்டு வெளில போறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் எல்ஐசியில் போயிட்டு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போயிட்டு 1 மார்ச்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நம்ம இப்போ பை பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட லோவுக்கு அப்புறம் எப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ செல்லுக்கு போகும்போது அந்த ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆயிருக்குன்னு அதை வந்து நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து எப்போ ஒரு ஸ்டாக்ல இருந்து எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கறது. அதோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ வந்து வால்யூம் ட்ரேடு வந்து அதிகமாயிருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல தான் வந்து அதிகமான ட்ரேட் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 37,134 ட்ரேட் ஆயிருக்கு. அந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை விட்டு வெளில போயிருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து லோவை விட தாண்டி லோ போயிட்டே இருக்கு. அதாவது லோ வந்து 6,149ல இருந்து 5,415 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து லோ போயிருக்கு. 6,149ல இருந்து 5,415 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து லோ போயிருக்கு. அதனால நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணணும்னா அதோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் எப்போ வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாயிருக்குன்னு பார்த்து கண்டுபிடி. அந்த நேரத்தில் நீங்க வந்து அந்த ஸ்டாக்கை விட்டு வெளில போனீங்களா அப்போ அந்த இன்ஸ்டியூஷனும் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளில போயிருக்காங்கன்னு அர்த்தம். இப்படிதான் ஒரு ஸ்டாக்கை வந்து எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
எப்பயுமே வால்யூம் அனலிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் எப்போ உள்ள வராங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் வால்யூம் அனலிஸ் யூஸ் ஆகுது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.